ஆமா, நான் வசனோட பேர் ரவி பேசுறேன். ஜான்சன் சாரா? சொல்லுங்க சார். அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே சுந்தூரு 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 சுந்தூரு. ஹலோ ரஜினி ஸ்டைல். குட் மார்னிங். குட் மார்னிங். ஏன் அங்கிள் இப்படி தப்பு தப்பா வாசிக்கிறீங்க? தப்பு தப்பாவா? நானா? டைம் பத்தியா? ஓ பார்த்தேனே. 9 o'clock. சீக்கிரம் போய் குளிங்க. ஐயோ, என்னடா நீ பெரிய கிஷோராவ போறியா? No. என்ன? Bruce Lee. இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. குட் மார்னிங் வசந்த். பாப்பா வசந்த், மார்னிங் 10 o'clock நடிகர் சங்கத்துல மீட்டிங் இருக்கு. ஈவினிங் 6 o'clock மியூசிக் அகாடமில ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்கு. என்ன இன்னும் குளிக்கலையா? கெட் ரெடி மேன். என்னடி பசங்க ப்ரோக்ராம்க்கு நேரமாச்சு. எங்கடி இன்னும் கவிதாவை காணோம்? அவ எப்படி வருவா? இன்னைக்கு பட்டிமன்றத்துல அவதான் முக்கியமான பேச்சாளர், கூட எழுத்தாளருங்கிற பட்டம் வேற. எது எப்படி இருந்தாலும் பசங்க ப்ரோக்ராம்னா அவ எப்படி கண்டிப்பா வந்துருவாடி. மேடம், என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை. நீனாதான் பேசியிருந்த என்ன முதல்ல பேச வச்சிருக்கே. ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமான வேலை தானே, பரவாயில்ல. போயிட்டு வாமா. ஓகே. என்னடி கவிதா, நீ மட்டும் தண்ணி வர? சாந்தி எங்க? பசங்களோட ப்ரோக்ராம் வேற இருக்கு, இன்னும் வரலையாவா? அவ எப்ப இப்படிதான்டி, எதுக்கு எடுத்தாலும் தயக்கம். உன்னோட டியர் ஃப்ரெண்ட், உனக்கு இருக்கிற தைரியத்துல 1% கூட அவளுக்கு இல்லையே. ஏண்டி? அவ பெரிய குழந்தை அதான்டி. சரிண்டா, நான் போய் கூட்டு வரேன். காப்பியத்தில் காதல் வருகிறது, காப்பியத்திலும் காதல் வருகின்றது. காதலிப்பது தவறே அல்ல, ஆனால் உரிய நேரத்தில் காதலை வெளிப்படுத்த தயங்குவதுதான் தவறு என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பசங்க ப்ரோக்ராம்க்கு நேரம் ஆச்சுல்ல, ப்ரோக்ராம்க்கு வரணும்னு ஆசைப்படுறேன். அதே சமயத்துல உள்ளே உட்காந்துட்டு இருக்கேன். சரியான பயந்தாங்குள்ளிடி நீ. வசந்தம் பாடி வர, வைகை ஓடி வர, இளமை கூடி வர, இனிமை தேடி வர, ஆராதனை செய்யட்டுமா, நீரோடு நீந்தட்டுமா. வசந்தம் பாடி வர, வைகை ஓடி வர, இளமை கூடி வர, இனிமை தேடி வர, ஆராதனை செய்யட்டுமா, நீரோடையில் நீந்தட்டுமா. நீ சரி சரி பமகக பப்பா 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 பப்பா. தேவதை போல் மயக்கும் என்றால் அவள் அழைப்பு, பூவாதிரி போல் நெறியும் என் கீதம் அவள் சிரிப்பு. ராகமும் கீதமும் சேர்ந்திட அசைந்திடும் பாடம், நாணமும் மோகமும் கலந்திட மறைந்திடும் பாடம். விழியதன் வாசலில் எழுதிடும் கோலங்கள் புரியாததோ புதிரானதோ. வசந்தம் பாடி வர, வைகை ஓடி வர, இளமை கூடி வர, இனிமை தேடி வர, ஆராதனை செய்யட்டுமா, நீரோடு நீங்கட்டுமா.
அதில் உளந்தன்னை இழக்க விழிமடல் கொண்டு மறைக்க என் மனம் கொஞ்சம் கலந்த மாதவன் சிரிப்பினில் மாதவன் கலைந்தது ஏனோ சேதையின் விழிகளில் போதையும் விளைந்தது தானோ நெஞ்சினில் ஆடிட குறிஞ்சியை போல ஒரு மலர் தேடவோ மகிழ்ந்தாடவோ வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர இளமை கூடி வர இனிமை தேடி வர ஆராதனை செய்யட்டுமா நீரோடையில் நீந்தட்டுமா பவா தனன தனன பா தனன பா எண்ணத்தை எல்லாம் பாட்டா எழுதி பாட சொல்லி கேட்பேன். ஒரு முறையே பார்க்க அதில் உளந்தன்னை இழக்க விழிமடல் கொண்டு மறைக்க என் மனம் கொஞ்சம் கலங்க மாதவன் சிரிப்பினில் மாதவன் கலைந்தது ஏனோ சேதையின் விழிகளில் போதையும் விளைந்தது தானோ வாங்கய்யா வாங்க. கணக்கு பிள்ளை என்னங்க ஏன் இந்த ஆளை கட்டி போட்டுருக்கு? தீபக் தம்பி தான் கட்டி போட சொன்னாருங்க. ஏன்னு கேட்டா எங்களையே கட்டி போட்டுருவாரு பாருங்க. எங்க அவன்? அதோ அந்த வீட்டுல இருக்காரு. அதோ தம்பியே வருத. தீபக் ஏன்டா இந்த ஆளை கட்டி போட சொன்னேன்? நேத்து காலையில வந்து பசிக்குதுன்னா கண்ணு ரெட்டுது காது அடைக்குதுன்னா ஒருவேளை அவன் கதை விடலாம் இல்லையா? உண்மையிலே பட்னி தான் இருக்கிறானா நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கட்டி போட்டேன், நிரூபிச்சிட்டேன். டேய், இந்த ஆளை பார்த்தா உனக்கு பரிதாபம் ஏற்படல? நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், தர்ம சிந்தனை உள்ள குடும்பம்டா. உனக்கு ஏன்டா இப்படி எல்லாம் புத்தி போகுது? இனிமேலாவது நல்ல பிள்ளையா நடந்துக்கடா. கணக்கு பிள்ளை என்னங்க இந்த ஆளுக்கு நிறைய சாப்பாடு போட்டு கையில 50 ரூபாய் கொடுக்க அனுப்பியா? சரிங்க தாத்தா. எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க தாத்தா. ஈவினிங் 1000 ருபீஸ் எடுத்து வை. போடுங்க மாஸ்டர் பிரேக். இறங்குமா இறங்கு. அவன் நைட்ல தான் எனக்கு டியூட்டி கொடுப்பான். நீங்க ஒருத்தர் தான் காலங்காத்தால டியூட்டி கொடுத்து கை மேல பணமும் கொடுக்குறீங்க. நீங்க எனக்கு தெய்வ மாதிரி. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? சிங்கிள் டீக்கு கூட வழி இல்லாம அலைஞ்சுகிட்டு இருந்தாலே டி.என். லட்சுமி. அவ இன்னைக்கு டிவி வாங்கியிருக்கான்னா யாரால? எல்லாம் தாய் மாமனாலதான். நடு ரோட்ல கருவாடு வித்துக்கிட்டு இருந்தாலே கண்ணம்மா. அவ இன்னைக்கு காரோட போறான்னா யாரால? தாய் மாமனாலதான். எஸ்டி வச்சுட்டு சுத்திட்டு இருந்தானே ரவி. ஆமா. இப்ப எஸ்டியை வித்துட்டு ஆமா பீடி வாங்கிட்டு அலைறான்னா அது யாரால? அதுவும் தாய் மாமனாலதான். குள்ளா கூட இருந்தே காண வர்றேன். யானை வருதுட்டா பக்கத்துல பூனை வருதுட்டா அடிங். யானை வருதுட்டா பக்கத்துல பூனை வருதுட்டா அடிங். யானை இமயம் கண்டு சிகரெட் உயர்ந்தா இருக்கிற நீ ஒரு குடு கொடுத்தேன்னா லேபில் இருக்கிற இருக்கிற லட்சணத்துக்கு பிஏ படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப அநியாயங்க. நான் எம்எஸ்சி படிச்சு முடிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆராய்ச்சி பண்றேன்? மனுஷன் எப்படி யானையா மாறினா? ஏண்டா இதுக்குள்ள விட்டுட்டு என்னடா ஆராய்ச்சி பண்ற? அவசரத்தில் வாழ்ந்த வயல ஐயோ என் கடலையெல்லாம் கொட்டிடுச்சே. நீங்களே பொறுக்கி எடுத்துக்குங்க.
ஏய், ஆ. நான் நின்ன நிலையில நின்னு ஆ. என் காலை பார்த்து 20 வருஷம் ஆச்சுடா. ஏன் மீறி குனிஞ்சேன்னா கிழிஞ்சுடும் பேண்ட். நீங்களே முடிஞ்ச அளவு குனியா. அகிலாண்டா அகிலாண்டமா நம்ம பொண்டாட்டியாது. உங்க பொண்டாட்டி. கேட்கணும்னு நினைச்சேன். என்னடா நீ எங்கடா வேலை பாக்குற? அதான்டா இந்த வசந்த்ல வசந்த், த ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் வசந்த் இல்ல வசந்த ஆம்பளை. அதே வசந்தான்னு பொம்பளையா இருந்திருந்தா கொஞ்சம் அசந்தா அடிக்கடி வந்து போவேன். ஆமா, இந்த வசந்த் புட்டி போடுவானா? இல்லடா. குட்டி இல்லடா, அவன் ஒரு ஆம்பளைடா. அவங்கிட்ட போய் வேலை பார்த்தேன்னு சரி. நீ இங்க வா, கவனிக்கணும். நாங்க இருக்கிறதுல என்ன பிளஸ் பாயிண்ட்னா, அவன் வீட்டுக்கு பக்கத்துல லேடிஸ் ஹாஸ்டல். அங்க கலர் கலரா பட்டர்ஃபிளை, சைட் அடிக்கிறதுக்கு பஞ்சமே இல்ல. எனக்கு இந்த பொம்பளைங்களை பாக்குறது மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு அன்னப்பறவை மன்னன் பறவை கண்டு மயங்க கண்ணம் சிவக்க நாணம் மலர்ந்ததோ நாதம் பிறந்ததோ. தம்பி, அம்மன் கோயில் பிரசாதம் வச்சிருக்கேன், எடுத்துக்கப்பா. வாடா கண்ணா, நீ இன்னும் கான்வென்ட்டுக்கு போலியா? இந்தா நெத்தி கேட்டுக்கா. கோயில்ல உன்னால குங்குமத்தை வாங்கிட்டு வரத்தான் முடியுது, வச்சுக்க முடியல. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த தெய்வத்தை நீ இன்னும் மறக்கல. கண்ணாடியே பாத்துட்டு இருக்கேன், முன்னாடி உனக்காகவே காத்துட்டு இருக்கேன். ஒரு பார்வை பார்க்க மாட்டியா? டெய்லி இதை தவிர எனக்கு வேற வேலையே இல்ல போல. ச்சே. இந்த கவிதா எல்லா லவ் லெட்டர்ஸா? இவ்வளவு லவ் லெட்டர்ஸ் இருந்தா நான் டைம் டேபிள் போட்டு தாண்டி லவ் பண்ணணும். எல்லாம் என் கதையை படிச்சுட்டு எழுந்த பிளான். என்னடி சாந்தி, அப்பா கிட்ட லெட்டர் வந்திருக்கா? ஆமாண்டி. கல்யாண விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அப்பா எனக்கு தெரியாம எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு. ஆமா, அவங்க அப்பாவுக்கு அவ செல்ல பொண்ணு. இவ்வளவு லெட்டர்ஸ் யாருக்கியா? பக்கத்து வீட்டுல இருக்காரே சிங்கர் வசந்த், அவருக்கு தான் இவ்வளவு லெட்டர்ஸும். ரவி, எனி இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ்? எஸ், ஆல் இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ். அப்படியா? ஆமா, எல்லாம் லவ் லெட்டர்ஸ் ஃப்ரம் டிஃபரண்ட் பிளேசஸ், ஃப்ரம் டிஃபரண்ட் ஏஜஸ். வசந்த், ஐ ஹாவ் an ஐடியா மேன். இந்த லவ் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பத்திரிகாரங்கள்ட்ட கொடுத்தா அவங்களுக்கு ஒரு நல்ல காதல் கதை எழுத உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு எழுதிருக்கா, இதோட 108வது லெட்டரான். தொடர் கதையா வச்சுக்கலாம், மத்த எல்லாத்தையும் சிறுகதையா வச்சுக்கலாம். பை தி வே, நம்ம சிங்கப்பூர் ப்ரோக்ராம்க்கு பாஸ்போர்ட்லாம் ரெடியா? எவரிதிங் ரெடி. வெரி குட். 10 o'clock நடிகர் சங்கம் ப்ரோக்ராம் இருக்குல்ல? யா, புறப்படுறா.